நம்ம கிளாம்பாக்கம் போகிற ரோட்டில் ஒரு ஹார்ட்வேர்ஸ் ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த ஹார்ட்வேர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு அந்த ஓனர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்டாக எங்கே இருக்குது இந்த ஏரியாவும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹார்ட்வேர்ஸ் எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த ஹார்ட்வேர்ஸில் என்னென்ன இருக்குது நீங்கள் சொல்லலாம் சார்? வணக்கம். இது நம்ம கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெயம் பில்டிங் ப்ராடக்ட்ஸு. நியர்பை வந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் ரத்தினமங்கலம் வில்லேஜ்ன்ற ஊரில் இருக்குது. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், குபேரன் கோயில் டெம்பிள், இதான் வந்து இந்த வில்லேஜ் லொக்கேஷனு. இது நம்ம ஷாப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்டியில் வந்து ஏஆர்எஸ் இருக்குது, டாடா ஸ்டீல் இருக்குது, சுமங்கலா டிஎம்டி இருக்குது. அது போய் அதர் பிராண்டட்ஸு வந்து புல்கிட்டு, வேறு இது மாதிரி நிறைய டிஎம்டி பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஏஆர்எஸும் டாட்டாவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதோட போக ஸ்ட்ரக்சரல் ஐட்டம்னு சொல்லுவாங்க, ஸ்கொயர் டியூப்பு, ஃப்ளாட்ஸு, ஆங்கிளு, சேனல்ஸு, அப்புறம் எம்எஸ்ல ஷீட்டு, இந்த மெட்டல் டோருங்களுக்கு போடுற ஷீட்டுங்க, அப்புறம் ரூஃபிங் ஷீட்டு ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஷீட்டுங்க. இந்த ஷீட்ஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதான் பில்டிங்கில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். ஹார்ட்வேர் ஐட்டம் தவிர்த்து நம்மக்கிட்ட இந்த ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அதோட வெல்டு மெஷ்ஷு, ஃபென்சிங் வலை, எம்சாண்டு, ஜெல்லி, இது எல்லாமே நான் சப்ளை பண்ணிட்டுருக்கோம். சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக்கு, டால்மியா, செட்டிநாடு, சாகர், பிரியா சிமெண்ட், இந்த மாதிரி பிராண்டாக பண்ணிட்டுருக்கோம். நம்ம ஒரு பில்டிங்க்கு என்ன தேவையோ எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. ஆமாம். நீங்களே ஷெட்டு போட்டு கொடுக்க சொன்னால் போட்டு தருவீங்களா? நம்மளே பண்ணி தரோம். லேபரு ப்ளஸ் மெட்டீரியல் நம்மளே பண்ணி தரோம். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அதுமாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ பெஸ்ட் ப்ரைஸில். இப்போ மற்ற கடைங்களுக்கும் நம்ம கடைங்களுக்கும் என்னென்ன ரேட்டு வித்தியாசம் இருக்குமா? நம்ம கடையில் சார் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னா ஒரு 10-15 ரேட் இருக்குது. இப்போ இந்த ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைனா மேக்குன்னு சொல்லுவாங்க. அதோட போக பிராண்டட் இதுலேயே வந்து ஜேஎஸ்டபிள்யூ, டாட்டா, ஏஎன்எம்எஸ், கலர் சைடுன்னு நிறைய பிராண்டட்ஸ் இருக்குது. அது கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய தெரியாது. நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்டாக மிடில் வேரியண்ட்டு. இது வந்து ஏசியன்னு சொல்லுவோம், ஏசிஎன்னு சொல்லுவோம். அதோட போக ஜேஎஸ்டபிள்யூ, ஜிந்தால், பிரகதி ப்ளஸ்ஸு, கலரான் ப்ளஸ்ஸு, டாட்டாவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர்ஸ் வந்து என்ன பிராண்டு கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுப்போம். லோக்கல் மேக் நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது, குவாலிட்டியாக இருக்கும் நம்ம பொருள். அதோட போக ப்ரைஸ் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பிராண்டுக்கு ஏற்றமே கரெக்டாக கம்பெனி ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸ் வந்து நம்ம ஒரு 2-3% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ நீங்கள் அங்கே பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது. அது வந்ததே அப்படியா இல்லை ஆயில் போட்டு அந்த மாதிரி? இல்லை, பைப்பு வர்றது வந்து இரும்பு பைப்பு வந்து அந்த ஈர காற்று பட்டில் ரெஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு மெட்டீரியல் அது. அதனால் வந்து கம்பெனிலேருந்து வர சொல்ல ஆயில் போட்டு தான் வரும். அது ரெஸ்ட் ஆகிற மாதிரி கஸ்டமருக்கு வந்து அது ரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா பழைய பழுப்புன்னு யோசிப்பாங்க, வாங்க மாட்டாங்க. அதனால வந்து ஆயில் போட்டு ஃபினிஷிங் பண்ணி வரும். ஆனால் இருக்கிறதெல்லாம் புது பைப், எல்லாம் புது பழுப்பு தான். அதுலேயே டாட்டா பிராண்டும் இருக்குது. டாட்டா இருக்குது, அதுலேயும் வந்து அப்போலோ, நிசானு, அதோட ஏஎன்எம்எஸ் அதுமாரி பிராண்டும் இருக்குது. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா உங்களோட தகவலுக்கு. ஓகே, இது மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் வேணும் பார்ப்போம். தேங்க்யூ.